இதுதான் இங்கிலீஷ் படிக்கிறது கெடுக்கிற பிளானா? அவங்க 2 பேரையும் கெமிஸ்ட்ரி படிக்க வச்சிருங்க போல இருக்கு. சும்மாவாவது அவ படிச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ அவளை நெருக்கமா கட்டிப்பிடிக்க வச்சிட்டீங்க. போய் ஃபியூஸ் கேரியரை போடுங்க. நல்ல வேலை சீக்கிரமாவே கரண்ட் வந்துருச்சு. இங்க பாரு, ஒரு முக்கியமான போர்ஷனை முடிச்சாகணும். நீ வந்து படி வா. நல்லா படிக்கிறீங்க. ஏய் கண்மணி, காஃபி ரெடியா? இதோ வந்துட்ட பாட்டி. இல்ல நீ நீங்க பாட்டிக்கு நீங்க கொடு. எடுத்துக்கங்கம்மா, எடுத்துங்க. தெரியலையேப்பா, இரு. ஏய் நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர? அதனால என்ன பாட்டி, உங்களுக்கு காஃபி தானே வேணும்? உங்களுக்கு எப்படி காஃபி பிடிக்குமோ அப்படி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல அதுக்கு இல்லடா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? ஆமா, அவ என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கா? படிச்சுக்கிட்டு இருக்கா பாட்டி. இது வேற லெவல்ல இருக்கே. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவளோட அரியர் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு. ஆனா அவ முடிக்க வேண்டிய போர்ஷன் நிறைய இருக்கு. இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. என்னடா சொல்ற? ஒரு டீ காஃபி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்டா? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? இதெல்லாம் ஒரு வேலையா? அதானே இருக்கிறதுலயே சுலபமான வேலைனா அது இந்த வேலைதான். அப்படியா? அப்படின்னா நாளையில இருந்து எல்லாருக்கும் நீயே டீ காஃபி போட்டுறியா? அதுக்கு என்ன? ஏன் நான் போடுவேனே, அது என்ன அவ்வளவு பெரிய அதிசயமா என்ன? நீங்க போடுறத போடுவீங்க, நீங்க போடுறத எவன் குடிக்கிறது? சரியா சொல்ற. என்னடா என்னமோ கலெக்டருக்கு படிக்க வைக்கிற மாதிரி அவளை பார்த்து பார்த்து படிக்க வைக்கிற? ஒரு 5 நிமிஷம் கூட அவளை சமயக்கட்டுக்குள்ள விட மாட்டியா? சாரி பாட்டி, உங்க கருத்துக்கு மாறா பேசுறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளை பத்தி உங்களுக்கே தெரியும். 5 நிமிஷம் கிச்சனுக்குள்ள விட்டா 5 மணி நேரம் அங்கேயே தான் கிடப்பா. அவ வேலையே ஏதாவது ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்யறது தானே. யாருக்காவது ஏதாவது வேணும்னா முதல்ல கூப்பிடுறது அவ்வளவுதானே. ஆனா இதெல்லாம் ஒரு கஷ்டமாவே நினைச்சு அவ செய்யவே இல்ல. அவளோட கடமையை நினைச்சுதான் செய்யறா. ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. முக்கியமா உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். அவ எக்ஸாம் எழுதுற வரைக்கும் யாரும் அவளுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம்